3000 பேர் இல்ல 30,000 பேருக்கு நீ எட்டா இருந்தாலும் தூக்கில போட்டுருவான். இதெல்லாம் கிரகத்தினுடைய நியதி. வியந்து பார்க்கிறார். ஒரு அன்பர் பாருங்கள், நல்ல ஒரு கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வருகிறார். கடகலகனம்மா. கடகலகனத்துக்கு செவ்வாய் புதன் சமநோக்கான பார்வையில் இருந்தது. அவருக்கு புதன் திசை என்ட்ரி ஆச்சுங்க. பார்த்துக்குங்க, உங்களுக்கு புதன் திசை என்ட்ரி ஆக போகுது. தொழில் ரீதியான மிகப்பெரிய இழப்பீடுகள்லாம் என்ட்ரி ஆக போகுது. மிக மிக உங்களுக்கு கவனமாக இருக்கும். இப்போ சனி திசையில் ஒரு புத்தி ஃபைனல் புத்தி நடக்குது. என்னய்யா நான் நல்லா இருக்கேன் ஐயா, 4-5 கார் வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகிட்ட எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கிறான். என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் நல்லா சொல்லுவீங்கன்னு வந்தனே, நீங்கள் இப்படி ஒரு மைனஸ் பாயிண்ட் இன்னும் 1 வருஷம் 1 மாதம் போகட்டும். கவனம் தேவை. இருக்கிறதெல்லாம் போயிடும். கோல்டு என்ன தங்க நகை வைரம் எது வச்சிருந்தாலும் சரி, காரு எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஏன் பெரிய லாக் ஆகிடையான்னு சொல்கிறேன். அப்போ இதை யாராவது ஏற்றுக்க முடியுமாம்மா? உயர்ந்த நிலையில் உச்சாணியில் இருக்கக்கூடிய தாழ்ந்த நிலைக்கு வருவான்னு சொன்னால் சரி, அவரால் ஏற்றுக்க முடியல. 1 வருஷம் 1 மாதம் வருது. அந்த டைம் அடிக்கிற இடத்துல அடித்தா அம்மியும் நகரம் என்று சொல்லுவார்களே, அந்த கரெக்டாக பாருங்க. இந்த புதன் சனியினுடைய நட்சத்திரம். அப்ப கடகலகனத்துக்கு 5ல் புதன் சனி. செவ்வாய் நேரடியான பார்வை. செவ்வாய் பாதகஸ்தானத்திலிருந்து இந்த லக்னத்திற்கு முதல் தர யோகாதிபதி யார் என்று பார்த்தால் 5-10 என்று சொல்லக்கூடிய பஞ்சம கௌரவ ஸ்தானாதிபதி இந்த லக்னத்துக்கு கர்மாதிபதி செவ்வாய் புதன் நேரடியாக பார்த்தோம்னா மிகப்பெரிய இழப்பீடுகள்லாம் ஏற்பட்டு உடல் ரீதியான முகவாதம் வந்து ரொம்ப மைனஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா பெட் ரெஸ்ட் இருந்து ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் லாக் எல்லாம் லாஸ் ஆகி கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பல கோடி ரூபாய் இழந்து அந்த ஒரு 6 மாதம் கழித்து 1 வருஷம் 1 மாசம் முடிஞ்சு 6 மாதம் கழித்து என்னை பார்க்க வருகிறார். ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வரும் பொழுது பாருங்கள், ஐயா என்னால் நம்பவே முடியல ஐயா. அப்போ என்னதான் அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு, நூதனம் இருக்கு, திறமை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதுங்கிறது அமைப்பை விட இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு ரீதியாக 9 கோள்களுடைய ஆட்ட ரீதியாக தான் நம்ம எல்லாமே டிராவல் ஆகிறது. உன்னதமான இனிமேலாவது எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குதா சாமி? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த துன்பம்? இன்னும் கரெக்டா பாருங்க, அந்த புதன் திசையில புதன் புத்தி முடியணும். அப்ப 2 வருஷம் 8 மாசம் 10 மாசம் வருங்க. அந்த டைம் பார் ஆகட்டையா, கழியிட்டையா. அதுக்கு பிறகு நீங்க பொறுத்துதான் இருக்கணும். பிசினஸ்ல இது பண்றேன், இடம் வாங்குறேன், வீடு, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் போயிடும். எல்லாமே போயிடுச்சு ஐயா. சம்பாதித்த பணத்தில் சுயமாக சம்பாதித்த 100%த்துல 25% போயிடுச்சு. ஊசலாடிக்கிட்டு இருக்கு. வெறும் 75% போயிருக்கு, 25% தான் இருக்குங்கிற. இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம்மா. என்னுடைய சர்வீஸ்லம்மா மிட்டா மிராசுதாரர்கள், 900 கோடிக்கு சொந்தக்காரர்கள், அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேங்கிறதெல்லாம் எல்லாரும் மனிதர்கள் தானம்மா. இந்த நியதி கிரகங்கள் அமைப்புகள் கொடுத்துட்டா யாரா இருந்தாலும் கீழ்நிலையில் இருக்கவங்க கூட உயர்நிலைக்கு வரலாம். உயர்நிலையில் இருக்கிறவர்கள் கீழ்நிலைக்கு வருவதையும் நான் அனுபவ ரீதியாக பார்க்கிறேன். ஒரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், ஆஸ்ட்ராலஜி நேரம். பேர் சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. பேர் ரமேஷ்குமார். யாருக்கா கேக்குறீங்க? என் பையனுக்காக கேக்குறேம்மா. ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. அவர் ராசி வந்து உத்தர நட்சத்திரம்மா. ராசி கன்னி ராசி. தனுசு லக்னம்மா. ஓகே, என்ன கேள்வி கேட்கணும்? அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலை? சரி சார், பேசுவாங்க உங்க கூட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க கோயில்பட்டில இருந்து பேசுறோம் சார். ஓகேங்கம்மா. உங்க மகனுடைய வயது என்ன? வயது வந்து 27/6/82 பிறந்தா சார். 32 முடிஞ்சு 33 தொடங்குது சார். ஓகேங்கம்மா. பொதுவாகவே இந்த தனுசு லக்னத்துக்கு 10ல் சந்திரன் அமரப்பெறது ஒரு வகையில மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் தான். இன்னும் உங்களுக்கு திருமணம் நடக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம்மா. இந்த தம்பிக்கு பாருங்கள், வருகிற அந்த குருனுடைய பெயர்ச்சி பாருங்கள், ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சித்திரை மாசத்திற்கு பிறகு குருனுடைய பெயர்ச்சி பாருங்கள் லக்னத்தை பார்வையிட இருப்பதாலும், அது மட்டுமல்லாமல் லக்னத்திற்கு 10ல் சந்திரன் அமரப்பெற்று சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் அடித்தளமாக அமர்ந்திருக்கிறதுனால வேலை வாய்ப்பு ரீதியாகவோ இல்ல தொழில் ரீதியாக உயரக்கூடிய பாக்கியம் உண்டு. அழைத்தற்கு நன்றி. நன்றி உங்களின் அழைப்புக்கு சார். புதன் திசை வந்து பல பேர் சொல்லுவாங்க பாக்யாதிபதினு சொல்லுவாங்களே சார். யாருமா சொன்னது? ஏன்னா ஆமா, அதனாலதான் கேட்டேன். இப்ப புதன் திசை வந்து அது மாதிரி சுக்கிர திசையிலையும் இப்படி கீழே போனவங்களையும் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. ஆமா, இருக்கிறதுலயேம்மா 9 கோள்களில மிகப்பெரிய ஒரு சண்டாளன் யார் தெரியுமாம்மா? 2 கோள்களை நான் சொல்லலாம்மா. மிகப்பெரிய ஒரு பாவி, கடும் பாவி இல்ல கொடும் பாவின்னு சொல்லக்கூடியன அந்த குரு பகவான் தான்மா. எல்லா ஜோசியர்களும் எல்லா ஏட்டிலையும் யாருமே சொல்லாத ஒரு ரெக்கார்டை பரணி பால்ராஜ் சொல்றாரு. நான் அனுபவ ரீதியாக உணர்ந்ததை சொல்றேன். அந்த குரு தான் இருக்கிறதுலயே அவ்வளோ பெரிய மைனஸை ஏற்படுத்துறான். குரு பார்க்க கோடி குற்றம் விலகுன்றான். ஆனா கோடி குற்றம் வராம இருந்துட்டா போதுமா அந்த குரு பார்க்கறதுனால.
இந்த சண்டாளன் குரு பார்த்ததுனால எத்தனை பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ மிதுன லக்னத்திற்கு குருனுடைய பார்வை சிலாக்கியம் ஆகாது, கன்னியா லக்னத்துக்கு குரு பார்வை சிலாக்கியம் ஆகாது. ஏனென்று பார்த்தால் அதற்கடுத்தது லக்னாதிபதி மீன லக்னக்காரர்களுக்கும் தனுசு லக்னத்திற்கும் குரு கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஆளானவன் தான். அதே போன்று அடுத்த சண்டாளன் யார் என்று சொல்ல போனால் இந்த புதன். புதன் வந்து ஒரு பச்சுவந்தி கிரகன்ற மாதிரி, அது பச்சை வர்ணத்துக்கு சொந்தக்காரன். எந்த கிரகத்தோட கூடுறானோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஈர்த்து அந்த ராகு கேதுக்கள் எப்படி வேலை செய்கிறதோ, ராகு கேதுக்காவது ஒரு ரூல் இருக்கு. ராகு வந்து சனியினுடைய காரகத்தை ஈர்த்து தான் வேலை செய்யும், கேது வந்து முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய காரகத்தை தான் ஈர்த்து வேலை செய்வான். இந்த புதன் பச்சுவந்தி மாதிரி எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த நிறம் போல் மாறிக்குவான். சுக்கிரனோட கூறுனா ஒரு யோக பலனை கொடுப்பான், இந்த புதன் கேதுவோட கூடனா ஒரு மைனஸ் பாயிண்டான ஒரு யோக பலனை கொடுப்பான். அது அவயோகத்தை கூட, குருவோட கூடனா ஒரு மைனஸ், செவ்வாயோட கூடனா அந்த கிரகத்துக்கு தக்கவாறு. ஆனா அதனால தனித்த புதன் நிறைந்த பலனை கொடுக்கறதே கிடையாதுமா. அதே மாதிரி தனித்த குரு நிறைந்த ஒரு யோக்கியதையான ஒரு உன்னதமான லைஃபை கொடுக்கறதே இல்லை. 2 பிளானட்ஸ் மட்டும். இந்த குருவுக்கு ஒரு கிரகம் சப்போர்ட்டா தேவைப்படுது. அப்பதான் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும், இப்ப நன்மை வேண்டும் என்றால் ஒரு அந்த குரு வந்து ஒரு பிளானட்ஸோட கூடணும். ஆனால் நன்மையா தீமையான அது பகுத்தறிஞ்சு பார்க்கணும். ஐயோ கூடிட்டானுங்க எனக்கு நன்மையை கொடுக்கலன்னு ஒரு சிலர் வெளிப்படையாக பார்க்க கூட உடனே நோட் எடுத்து பார்ப்பாங்க. இந்த புதனோட அதே போன்றுதான். இந்த அந்த செவ்வாய் புதன் அடிக்கடி நான் நிகழ்ச்சியில சொல்றேன் இல்லைங்களா, கூடக்கூடாது கூடக்கூடாது. இதுக்கு என்ன ரூல், என்ன நியதி, ஏன் அடிக்கடி இவர் சொல்றாருன்னா, காலபுருஷங்கிறது மேஷம்மா. அந்த மேஷத்திற்கு பாருங்கள் செவ்வாய் வீடு. அந்த செவ்வாய் வீட்டுக்கு 6ஆம் இடமாக யார் வீடு வரும்னா புதனுடைய வீடு. இந்த புதனுடைய வீட்டுக்கு 8ஆம் வீடு யார் வரும்னா செவ்வாயோட வீடு. அப்படி பார்த்தா விருச்சிகத்தை கை வச்சோம்னா விருச்சிகத்திற்கு 8ஆம் வீடு மிதுனமா வந்துடும். மிதுனத்திற்கு 6ஆம் வீடு பார்த்தீங்கன்னா விருச்சகமா வரும். அப்ப பாத்தீங்கன்னா இன்ட்டு மார்க்ல வரும் ரெண்டுமே. அப்ப 2 கோள்கள், அதாவது இந்த ஸ்தானத்துக்கு 6 குடையனாகவும் அந்த ஸ்தானத்துக்கு 8 குடை. அப்ப 6 8 குடையவர்கள் இயற்கையாகவே அந்த புதன் செவ்வாய் சஷ்டாங்சவாதிகளாக வருவதனால இந்த 2 பிளானட்ஸ் கூடக்கூடாது. இன்னொரு 2 பிளானட்ஸ் கூடக்கூடாது. யார் அப்படின்னா அந்த குருவும் சுக்கிரனும் கூடவே கூடாதுமா. இதே பொசிஷன் தான் அவர்களுக்கும். பாருங்க, ரிஷபமணியை கை வைத்து பார்த்தால் ரிஷபத்திற்கு 8ஆம் வீடு தனுசு, தனுசுக்கு 6ஆம் வீடு ரிஷபம். அதற்கடுத்த வீடு வந்து பாத்தீங்கன்னா மீனத்தை கை வைத்து பாருங்கள். மீன வீடு குருனுடைய வீட்டுக்கு 8ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு துலாம், துலாத்திற்கு 6ஆம் வீடு பாத்தீங்கன்னா மீனமாகும். அப்ப அதுவும் எட்டு தான். இந்த 2 கோள்கள் கூடவே கூடாது. இந்த 2 கோள்கள் கூட கூடி மிகப்பெரிய யோகத்தை அடைந்தவர்களையும் பார்க்கலாம். அதாவது விதிக்கு கிரகங்கள் கெட்டிருந்தால் மதி, அந்த சந்திரனுக்கு கிரக கோள்கள் நல்ல சாதகமாக இருந்து விட்டால் இவர்கள் சக்சஸ் ஆவறதையும் பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல உயரணும்னாமா 2 ஆங்கிள் நல்லா இருக்கணும்மா. 2 ஆங்கிள்ன்றத விட இன்னொன்று பாவத்துட்டு பாவம் 3 ஆங்கிள் நல்லா இருக்கும். அப்பதான் அந்த கிரகம் வந்து ஒரு திசை வந்தால் வலுவூட்டக்கூடிய நிலையில பூஸ்ட் ஊட்டக்கூடிய எந்த ஆங்கிள்னா லக்னத்திற்கு யோகம் அளிக்கக்கூடிய கிரகங்கள் லக்னத்திற்கு கெடாமையும், அதே போன்று ராசிக்கு யோகம் அளிக்கக்கூடிய கிரகமாக இருந்து அந்த ராசிக்கும் கெடாமலையும், நிற்கக்கூடிய நிலைக்கும் கதிக்கும் கெடாமலையும் நவாம்ச கட்டத்தில் இத்தனை ரூல்ல வந்து அவர்கள் கடந்து வரணும். லக்னம், ராசிக்கு கிரகங்கள், அவன் நின்ற கதிக்கு இருக்கக்கூடிய கிரக கோள்கள், அவனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி, அவனை இயக்கக்கூடிய வீடு கொடுத்த கிரகத்தினுடைய பிளானட்ஸினுடைய நிலை, அதற்கு முன்பின் பாவர்களா சுபர்களா, நவாம்ச கட்டத்தில் இவனுடைய யோக்கியதையும் தரமும் அகலமும் நீளமும் அந்த நவாம்ச கட்டத்தினுடைய நிலைப்பாடுகள் சீர்தூக்கி பார்த்திருந்தாதான் இத்தனையும் கடந்து ஒரு 7 படின்றோம். இந்த 7 படியை கடந்தவர்கள் தான் கோடீஸ்வரர்கள். பட் இப்படி ஒரு ஜாதகம் கிடைக்குமா? என்னமா கிடைச்சுதாமா மிகப்பெரிய மல்டி மில்லியனர்லாம் இருக்கிறாங்களாமா. அதெல்லாம் உழுவும் அந்த நேரத்தில் அந்த கிரகங்கள் அந்த குழந்தைகள் எல்லாம் பிறப்பார்கள். அதுதான் சொன்னேன், சரத்தில் பிறந்தவனே இவன் ஜெகத்தை ஆள்றான்னு சொல்லிட்டு. அப்ப சரலகணத்தில் பிறந்தவர்கள் நாட்டை ஆளக்கூடியவர்கள், ஆளுமை திறமை கொண்டவர்களா இருந்து அந்த கிரக கோள்கள் சதுர்கேந்திர யோகமாகவோ அந்த தசாபுத்திகள் வரும்பொழுது அந்த தசாநாதனுக்கு 4 7 10 கிரகங்கள் அமர்ந்து அந்த தசாநாதனுக்கு 5 9 கிரகங்கள் நல்ல பூஸ்ட் ஊட்டக்கூடிய நிலையில் இருந்துட்டால் இவர்களுக்கு தொட்டதெல்லாம் பிளஸ். எவ்வளவு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் அந்த இதுல உட்கார்ந்து இருந்தா கூடமா, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில மேடு பள்ளம் அப் அண்ட் டவுன் நிறைந்ததான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் இதையும் கடந்து வரதுன்னா பேஸ் நல்லா இருந்தா எவ்வளவு பெரிய சூறாவளி புயல்கள் ஒரு துன்பங்கள் இருந்தாலும் அவர்கள் மீண்டு வரலாம். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் ஒரு இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். மேஷ லக்னத்திற்கு யோகம் அடிக்கக்கூடிய கிரகத்துல பார்த்தீங்கன்னா குரு, சூரியன், செவ்வாய் இந்த 3 கோள்கள் ஒன்றாக இருந்து
சூரியனோட கூடிய அஸ்தங்கமாகாத நிலையில் இருந்தாலோ இல்லை அஸ்தங்கம் ஆயே இருந்தாலோ அந்த நட்சத்திராதிபதி கேது வச்சுக்கோங்களேன், 3 கிரகம். அந்த கேது பாருங்கள் மேஷ லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல இருந்து டைரக்டா குரு பார்த்துருவார். அப்போ 3 திரிகோணாதிபதி வலிமை பெற்றிருந்து மற்ற எவ்வளவுதான் நெகட்டிவ் பாயிண்ட் அந்த ஜாதகத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு பிளஸ் பிளஸ் பிளஸ். இது நிறைய பிளஸ் சொல்லலாம். ஆனால் நிறைய மைனஸில் இருக்கவங்க தான் டிவி நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமா, என் பையனுக்கு வேலை கிடைக்குமா, என் பையனுக்கு கல்யாணம் நடக்குமா, என் பிள்ளை ஊட்டியெல்லாம் பிறக்குமான்னு. அதனால மேக்சிமம் நான் வந்து நிகழ்ச்சியில் மைனஸ் ப்ளஸில் உள்ளவங்க மேக்சிமம் வரப்போகிறது இல்லை. அவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தால் கூட வர்றாங்க. நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்கிறோம். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனாலும் மடை திறந்த வெள்ள மாட்டோம் பேசிடலாம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 to 10:30 மணி வரை இதே சங்கரா தொலைக்காட்சியில் நிறைய ஜோதிட சம்பந்தமான கருத்துக்களை எடுத்து கூறலாம். அது மட்டுமல்லாமல் என்னை பார்க்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன் வியாழன் சென்னையில் திருவான்மூரில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குங்க. அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 3 தினங்கள் இருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கில் பெங்களூர் வரலான்னு இருக்கேன். அது எந்த டேட்டுன்னு முடிவு பண்ணல. முன்பதிவு பெங்களூர் உள்ள அன்பர்கள் கூட முன்பதிவு பெற்று வாருங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியும் வழக்கம் போல கலந்து சிறப்பித்த உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தலைப்பினை எடுத்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனம் தளரக்கூடாத விஷயங்களா தான் உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நம்புகின்றோம். மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சித்திவிநாயகர் சுவாமிக்கு ஜெய். நமஸ்காரம். சித்திவிநாயகர் கோவில் கீழப்பெருங்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்திவிநாயகர் கோவிலில் 29 மற்றும் 30ஆம் தேதியில் 9வது வருட வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதையொட்டி ருத்ரஹோமம், சதுர்வித பாராயணம் மற்றும் உபனிஷத் பாராயணம் நடைபெற உள்ளது. 30ஆம் தேதி காலையில் விமானத்துக்கு சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் கீழப்பெருங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயத்துக்கு வந்து சித்திவிநாயகரின் அருளுக்கு பாத்திரமாகும்படி தலைமை நிர்வாகியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்வர்ணாலயம் முதிர்ந்த அனுபவங்களின் சங்கமம். முதியவர்களுக்காகவே அவர்களது தேவையை உணர்ந்து உருவாக்கப்பட்ட இல்லங்கள். ஆரோக்கியம், மிக ருசியான உணவு, பாதுகாப்பு, திருக்கோவில் என சிறப்பு அம்சங்கள் நிறைந்த இல்லங்கள். இந்த இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ள அணுகவும் ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம், சிறுவாணி மெயின் ரோட், கோயம்புத்தூர். நோயின் இருந்தா நிவாரணம் இருக்கு, பிரச்சனை இருந்தா தீர்வு இருக்கு. அந்த தீர்வு தான் நம்ம கேபிஜே. கேபிஜே 44575555. உங்களது அனைத்து ஆன்மீக தேவைகளுக்கும் கிரி. சிடிஸ், புத்தகங்கள் மற்றும் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் கிரி. இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு. Sri Shankara Matrimony, the only divine Hindu matrimony. கோயம்புத்தூர் முள்ளுப்பாடி பிரத்யங்கரா தேவி சித்தர்பீடம் அறக்கட்டளை மற்றும் சத்குரு டிரஸ்ட் இணைந்து ஸ்ரீ மங்கள சண்டியாகம், கோபூஜை, பிரத்யங்கரா தேவி வேள்வி, வித்யா பூஜை மற்றும் சுயவர பார்வதி பூஜைகளை வரும் ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் நடத்தவுள்ளது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக. गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद. सद्गुरुनाथ महाराज की जय. आंजनेय मूर्ति की जय. स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं. यः शिवो नाम रूपाभ्यां या देवी
सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं